தேஜ கூட்டணியில் மீண்டும் அமமுக இணைந்தது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் நிருபர்களிடம் டிடிவி தினகரன் கூறியதாவது: அமமுக மட்டுமல்ல, தமிழகத்திற்கே நல்லதொரு காலத்தின் தொடக்கம் இது. மக்கள் விரும்பும் நல்லாட்சியை உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்களது ஆதரவை தெரிவிக்க புறப்பட்டு செல்கிறோம். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப் போவதில்லை. அதிமுகவுடன் எங்களுக்கு இருப்பது பங்காளி சண்டைதான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பொதுக்கூட்டத்தில் சொன்னேன். நாம் பழையதை நினைத்துக் கொண்டு கட்சி நலனையும் தமிழகத்தின் நலனையும் பின்னுக்கு தள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாக ஜெயலலிதாவின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில் திரண்டு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைவதற்கு துணையாக இருப்போம். மக்கள் ஆட்சி மீண்டும் வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. இவ்வாறு டிடிவி தினகரன் கூறினார். சந்திப்பு: மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்தார். அவர் முன்னிலையில் இன்று பாஜ. அதிமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலுடன் சந்தித்து பேச்சு நடத்தினார். தொகுதி பங்கீடு குறித்து இரு தரப்பினரும் ஆலோசனை நடத்தினர்.